பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 18:32 சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. பார்த்தீங்களா, நம்மை பலத்தால் இடை கட்டுகிறதான தேவன். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், பலத்தால் இடை கட்டுவது என்றால் என்ன என்று. வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தேவன் மோசேயையும் ஆரோனையும் கொண்டு பார்வோனோடு கூட பேச அனுப்புகிறார். அப்பொழுது பார்வோன் இவர்களுடைய பேச்சை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு பலம் இல்லாத போது அவனுடைய வார்த்தை எவராலும் மதிக்கப்பட மாட்டாது. ஆம், இன்னும் பார்க்கும்போது அருமையான மோசேயும் ஆரோனும் இரண்டாம் தரம் அந்த பார்வோனை பார்க்க செல்லும்போது, அடுத்தடுத்து பார்க்க செல்லும் பொழுது அவன் கேட்கிறான், கர்த்தர் யார்? நான் அவரை அறியவில்லை, நான் ஏன் அவர் சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்லி மோசேயினுடைய அவருடைய சொல்லை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ பலம் இல்லாத போது ஒரு மனுஷனுடைய சொல்லோ ஆலோசனையோ செய்கையோ அது மதிக்கப்படாமல் போகிறது. இன்னொரு தரம் அருமையான பார்வோனை மோசே சந்திக்கும் போது மோசே அவருடைய சன்னிதானத்திலிருந்து மோசேயை துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பலனற்றவர்களாய் இருந்தால் நீங்கள் எந்த இடத்திலும் மதிக்கப்படாமல் நிந்திக்கப்பட்டு துரத்தி விடுகிற வண்ணமாக நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். இதுதான் பலனற்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் அநேக தரம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஏசப்பா, இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் என்னை அவமானப்படுத்திட்டாரே, இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, என்னப்பா நீங்கள் அப்படின்னு நீங்கள் தேவ சமூகத்தில் அழுத நாட்கள் உண்டா? அதுதான் பலன் இழந்த நாட்கள். அதனால தான் சங்கீதம் 18:32 சொல்லுகிறது, பக்தன் தாவீது, என்னை பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பலத்தோல இடை கட்டுவார். பயப்படாதீங்க. யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ, யாரெல்லாம் உங்கள் பேச்சை ஒரு பொருட்டாகவே எடுக்கலையோ, யாரெல்லாம் உங்களை துரத்தி விட்டாங்களோ, அத்தனை பேர்களும் உங்களை தேடக்கூடிய காலங்களை கர்த்தர் உருவாக்குவார். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், பலத்தால் இடை கட்டி இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவன் ஒரு மனிதனை பலத்தால் இடை கட்டும் பொழுது, சங்கீதம் 18:33, அவருடைய கால்கள் உயர் தளங்களில் நிற்கிறது. ஆம், அவர் என்னை கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஒரு மனுஷனை தேவன் பலப்படுத்தும் போது அவன் உயரமான ஸ்தலங்களிலே நிறுத்தப்படுகிறான். ஆம், தேவன் இந்த மாசத்திலே உங்களை பலப்படுத்தி உயர்ந்த இடத்திலே நிற்க வைக்கக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 18:34, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி
என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வெண்கல வில் என்றால் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படாமல் செல்வ செழிப்போடு வாழுகிற குடும்பங்களை குறிக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய உதவி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்போது அப்படிப்பட்டவர்களையும் வளைக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பாராம். ஆம், இன்று உங்களுக்கு எட்டாத மலையைப் போல, எட்டாத உயரத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் குடும்பங்களையும் கண்டு உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது அல்லவா? அவர்களையும் உங்களுடைய வாழ்க்கை நிமித்தமாக திரும்பி பார்க்க செய்வீர்கள். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும். இன்னும் சங்கீதம் 18:35, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய மனுஷன் சொல்றாரு, நான் பெரியவனா மாறுவேன். இன்றல்ல, ஆண்டவர் என்னை என்னைக்கு உதவிகளை எனக்கு அவர் செய்கிறாரோ அன்றைக்கு நான் பெரியவனாய் மாறுவேன். பலனிழந்து காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, அருமையான மகனே, மகளே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் போது நீங்க சின்ன மனுஷனா இல்லை, ஆண்டவர் உங்களை பெரிய மனுஷனா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகவே தேவ சமூகத்தில் உற்சாகமாய் எழுந்திருங்க. துக்கத்தை விட்டு, பாரத்தை விட்டு, கண்ணீரை விட்டு உற்சாகமாய் எழுந்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாட்கள் சமீபம். அவர் உங்களை பெரியவனாய் அவருடைய காருண்யத்தினாலே உங்களை மாற்றுவார். ஆக இத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் நம்மை பலப்படுத்தும் போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆம், தேவனுடைய பலப்படுத்துதல் எவ்வளவு ஆச்சரியமானது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் எல்லாரையும் பலப்படுத்துகிறாரா என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது எல்லாரையும் அல்ல. யாரெல்லாம் தேவனுக்குள்ளே பலப்படுகிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிறார், நடத்துகிறார். அவர்களை போஷித்து ஒரு உயரமான ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுகிறார். ஆம், பலவீனர்களுக்கு அல்ல. எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட போது அத்தனை இஸ்ரவேலர்களும் பலவீனமானவர்கள். அவர்களை பெலிஸ்தியருடைய தேசத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்தால் 40 நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திற்கு போயிருக்கலாம். கானானுக்குள்ளே போய் அவர்கள் அடைய வேண்டிய எல்கையை அடையலாம். ஆனால் தேவன் ஒரு பலவீனமான மக்களை கொண்டு ஒரு பலவீனமான தேசத்தை அவர் கட்ட விரும்பவில்லை. அவர் பலவீனர்களை அழைத்து பலவான்களாய் மாற்ற அவர் திட்டம் தீட்டினார். ஆம், திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே, நீங்கள் பலவீனர்களாய் தேவ சமூகத்திலே இருந்தால் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களை பலப்படுத்தும்படி நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆம், தேவன் 40 நாட்களிலே செல்ல வேண்டிய அந்த மக்களை 40 வருஷங்கள் தேவன் வனாந்தரத்திலே கூட்டிக் கொண்டு நடத்தினார். ஏன் அப்படி நடத்தினார்? அந்த ஜனங்களை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே வனாந்தரத்திலே வைத்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தினார். எப்படியெல்லாம் ஸ்திரப்படுத்தினார் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது யாத்திராகமம் 3:12 சொல்லுகிறது, அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உங்களை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே அந்த ஜனங்களை பலப்படுத்துவதற்கு என்ன செய்தார்? முதலாவது ஆராதிக்க கற்றுக் கொடுத்தார். தேவ பிள்ளையே,
இன்று நீங்கள் படிப்புக்கு பின்னால் ஞாயிற்றுக்கிழமையானாலும் படிப்பு, சாயங்கால படிப்பு, காலையில் படிப்பு, அதிகாலையில் படிப்பு, தேவனை தேடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். நான் இந்த தேசத்திலே உயர்ந்த பணக்காரனாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை, நீங்கள் பலப்பட வேண்டுமானால் முதலாவது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வீட்டில் ஆராதிக்கலாம், மனைவி பிள்ளைகளா நீங்கள் குடும்பமாக ஆராதிக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மற்ற மக்களோடு கூட இணைந்து திருச்சபையில் போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்கிறதுனால என் சம்பளம் போயிருமே, என் வேலையில் எனக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அந்த பணங்கள் போய்விடுமே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீ என்னை ஆராதிக்கும் பொழுது அதுவே உன்னுடைய அடையாளமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி பலப்படுகிறான் என்றால், கர்த்தரை ஆராதிக்கும் போது அவன் பலத்து போகிறான். ஆம், இன்னும் பாருங்க, யாத்திராகமம் 4:23 எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஆண்டவர் பார்வோன்ட்ட சொல்றாரு, நீ ஆராதிக்கிறதுக்கு என் ஜனங்களை அனுப்பலன்னா உன் மூத்த மகனை நான் கொன்னு போடுவேன் அப்படிங்கிறார். உன்னுடைய மூத்த மகன் மட்டும் அல்ல, உன் வேலைக்காரருடைய மூத்த மகன், உன் மந்திரி சபையில் இருக்கிற மூத்த மக்கள், இப்படி ஒவ்வொன்றையும், சிறையில் இருக்கிற அடிமை வரைக்கும் இருக்கிற மூத்த பிள்ளைகளை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய குமாரனை ஆராதிக்க அனுப்பிவிடு. முதல்ல ஆண்டு சொன்னாரு, நீ ஆராதிக்கிறதா அடையாளம் என்று சொன்னார். இந்த இடத்துல சொன்னாரு, நீ என் குமாரனை நீ அனுப்பிவிடுன்னு கர்த்தர் சொல்றார். எங்க ஆராதிப்பதற்கு? அந்த பார்வோனோடு சொல்லுகிற வார்த்தையை கேட்டா ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீ என் பிள்ளைய ஆராதிக்க அனுப்பலன்னா நான் உன் பிள்ளைய கொள்ளுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆராதனையில தேவனுடைய வைராக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குள்ளே, உங்க குடும்பத்திற்குள்ளே ஆராதனையை குறித்த அந்த வைராக்கியம் இருக்கிறதா? அந்த வைராக்கியம் இருக்கும்போதுதான் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியமா சொன்னார், என் குமாரனை அனுப்பிவிடு, இல்லைன்னா உன்னுடைய சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். மூன்றாவது பாருங்க, யாத்திராகமம் 10:7. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை இன்னும் நீர் அறியவில்லையா என்றார்கள். கர்த்தருக்கு ஆராதிக்க போகலன்னா அந்த இடம் அழிக்கப்படுகிறது. தேவப்பிள்ளையே, ஆராதிக்க அனுப்பாத ஒரு பார்வோனுடைய தேசத்தை கர்த்தர் அழிச்சு போட்டார். ஆராதிக்க விடைய பிள்ளைய, ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒரு பெரிய ராஜா ஒரு ஆராதனைக்கு அனுப்பிவிடலை என்பதனால எகிப்து தேசத்தையே கர்த்தர் அழிச்சு போடுகிறார். அப்போ பார்த்தீங்களா, தேவன் அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் வச்சு முதலாவது ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் உன் அடையாளம்னு சொல்றார். இரண்டாவது, என் புத்திரனை, என் குமாரனை அனுப்பிவிடு, இல்லைன்னா நான் உன் புத்திரனை சங்கரிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. மூணாவது, தேசத்தையே அழிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க போங்க, உங்க குடும்பம் பலப்படும். உங்க பிள்ளைகளோடு கூட ஆராதிக்க போங்க, உங்க குடும்பம் பலப்படும். ஆண்டவர் உங்க குடும்பத்தை பலப்படுத்தக்கூடிய நாட்கள் இது. ஆராதனைக்கு குடும்பத்தை தடை செய்யாதீங்க. கணவன் மனைவி பிள்ளைகளா கடந்து போங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல நிறுத்துவார். வெண்கல வில்லும் வளையும்படி செய்வார். அவருடைய காரியத்தினால உங்களை பெரியவர்களா கர்த்தர் மாற்றுவார்.
ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒப்பு கொடுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், அவர் உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நீங்க உங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை எல்லா இடத்திலும் அவர்களை குடும்பமா பலப்படுத்தி, இந்த சங்கீத புஸ்தகம் 18 சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் இருக்கிற இடங்களில் ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆராதனையில கவனம் செலுத்தி அவர்கள் பலத்து போக நீர் உதவி செய்வீராக. இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்த எல்லா குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.